வணக்கம் நண்பர்களே. திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி ஜே விக்னேஸ்வரி அவர்கள் செம்மொழி தமிழ் என்கிற தலைப்பிலே உரைவீச்சு வழங்க வருகை தருகிறார். வாருங்கள் காண்போம். அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் மீதாவது எங்கும் காணும் செம்மொழியான தமிழ்மொழி. செவ்வியல் என்பதற்கு காலத்தின் தொன்மை, பண்டைய மரபு மற்றும் இலக்கிய போக்கின் சில குறிப்பிட்ட பண்புகள் கோட்பாடாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை இலக்கிய செல்நெறி சார்ந்த கோட்பாடாகும். சங்க காலம் செவ்வியல் காலம் எனவும், சங்க இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் எனவும், சங்ககால மரபு செவ்வியல் மரபு எனவும் வர்ணிக்கப்படுகின்றன. இப்படியாக செவ்வியல் என்பதற்கு ஒரு விளக்கம் தருகிறார் சு. நடராசன் அவர்கள். ஒரு மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட வேண்டுமாயின் அது 10 வகையான தகுதிப்பாடுகளை பெற்றிருக்க வேண்டும். அவை பிறமொழி களவாக தனித்தன்மை, இலக்கிய வளம், பண்பாடு, உயர் சிந்தனை, பொதுமொழி கோட்பாடு ஆகியவையாகும். இப்படியாக இந்த 10 தகுதிப்பாடுகளையும் பெற்று இன்று உயர்தனி செம்மொழியாக நிமிர்ந்து நிற்கிறது என் தாய்மொழியாம் தமிழ்மொழி. தொன்மை உலகில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளில் எந்த மொழியை விடவும் என் தமிழின் தொன்மை எவ்விதத்திலும் குறைந்ததில்லை. தொன்மை இந்தியாவில் தென்கோடியிலிருந்து வடகோடி வரை தமிழின் மூல திராவிட மொழியே பேசப்பட்டதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். கடற்கோளால் அளிக்கப்பட்ட குமரிகளிடத்திலிருந்தே இன்றைய உலகின் மனித இனம் பரவியதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்படி இருக்க தமிழின் தொன்மை எவ்வளவு பழையது என்பதை நாம் இதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம். தனித்தன்மை மற்ற மொழிகள் அனைத்தும் அவற்றின் எழுத்திற்கும் சொல்லிற்கும் மட்டுமே இலக்கணம் அறிவிக்கிறது. ஆனால் என் தமிழ் மொழி மட்டுமே வாழ்வியலுக்கு இலக்கணம் கொடுத்தது. பொதுத்தன்மை மாந்தர் இனம் என்பது சேர்ந்து வாழக்கூடிய ஒன்று. இப்படியாக உணவு, உடை, அன்பு பாராட்டுதல், அறம் என அனைத்திலும் பொதுத்தன்மையை வழங்கியது என் தாய்மொழி தமிழாகும். நடுவு நிலைமை பசு அதனுடைய கன்று தேர்காலிலிட்டு அடிபட்டு இறந்ததற்காக தன்னுடைய மகனை தேர்காலிலிட்டு கொன்று நீதி வழங்கிய எம்முடைய மனுநீதி சோழனும் தன்னிடம் அடைக்கலம் அடைந்த புறாவிற்காக தன்னுடைய சதையை அறுத்து தராசில் இட்ட நம்முடைய சிபி சக்கரவர்த்தியின் செயலுமே நடுவு நிலைமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இன்று தமிழோடு தொடர்புடைய 25 மொழிகள் கண்டறியப்பட்டு ஒரு மொழி குடும்பமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 80% விழுக்காடு தமிழ் சொற்களே காணப்படுகின்றன அனைத்து திராவிட மொழிகளும். இப்படி இருக்க எம்முடைய தமிழே அனைத்து மொழிகளுக்கும் தாய் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பண்பாடு ஒரு மொழி வளம் பெற்றதாகவும் செம்மொழி தகுதிபாடு மிக்கதாகவும் இருக்குமெனில் அம்மொழி பேசுவோரின் பண்பாடும் இலக்கிய வளமும் ஒளி வீசும். இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒருத்தி முதல் நாள் போரில் தன்னுடைய தந்தையை இழக்கிறாள். மறுநாள் போரில் தன்னுடைய கணவன் வீர மரணம் அடைக்கிறார். 3ஆம் நாள் போர் முரசு ஒலிக்கையிலே தன்னுடைய மகனை, சிறு பாலகனை அழைத்து வேல் கொடுத்து போருக்கு செல்கின்றாலே அதுதான் நம்முடைய பண்பாடாகும். பிறமொழி தாக்கம் இல்லாத தனித்தன்மை பழந்தமிழின் தமிழரின் பண்பாடும் வாழ்க்கை முறையும் நம்முடைய சங்க இலக்கியங்களில் மட்டுமே எழுந்தன. பிற்காலத்தில் வந்தவைதான் கம்பராமாயணமும் மகாபாரதமும். இவற்றிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய தொன்மை தமிழ் நூல்கள் அனைத்தும் பிறமொழி களவாமல் இயற்றப்பட்டவையே என்று. இலக்கிய வளம் அக்காலம் தொட்டு இக்காலம் வரையும் செம்மொழியான தமிழின் இலக்கிய வளம் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொல்காப்பியம், சங்க இலக்கியம், 14 கீழ்கணக்கு நூல்கள், காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இவற்றோடு இறையனார் கலவியல், முத்தொள்ளாயிரம் என 41 நூல்கள் செம்மொழி நூல்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தமிழின் இலக்கணமும் இலக்கியமும் அறமும் வளம் நிறைந்து காணப்படுகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உயர் சிந்தனை நம்முடைய செவ்வியல் நூல்களை ஆராய்ந்து பார்க்கையில் நம்முடைய புலவர்கள் எவ்வளவு உயர் சிந்தனை மிக்கவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எம்முடைய தொல்காப்பியம் கூறிவிட்டது இந்த உலகம் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவற்றால் ஆனவை என்று. இத்தோடு உலக மக்கள் அனைவரையும் ஒற்றை வரியில் ஒன்றிணைத்தான் தமிழன். யாதும் ஊரே யாவரும் கேளு. பொதுமொழி கோட்பாடு
தமிழில் தோன்றிய தொல்காப்பியம் மொழி இலக்கணத்தை பொதுத்தன்மையோடு விளக்குகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இக்கால மொழியியலாளர் வியக்கும் வகையில் தொல்காப்பிய எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் மொழியின் இலக்கணத்தை விளக்குகிறது. தமிழ் தனி குடும்பம் சார்ந்த மொழி, தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி. மற்ற மொழிகள் இறைவனையும் புராணத்தையும் பாடிக்கொண்டிருக்கிறையில் என் தமிழ் மண்ணையும் மக்களையும் பாடியது. படியாக உயர்தனை செம்மொழியாக திகழ்கிறது என் தமிழ் மொழி என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எழுவோம், எழுச்சி பெறுவோம். நன்றி, வணக்கம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூங்கும் தமிழனை தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்ற பாரதாசன் வரிகளுக்கு இணங்க என தமிழனை எழுப்பும் வகையில் எழுச்சியுரை வழங்கிய சகோதரி விக்னேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.